இருக்கிறது. நினைச்சா என்ன வந்துடும்? கண்ணீர் வந்துடும். இந்த இப்போ பாருங்க, மூச்சு வெளியே வந்து உள்ளே போகணும்னா அவன் உபகாரம் நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் ஒவ்வொன்றும் இயங்குற வரைக்கும் உறுப்பை என்னைக்காவது நினச்சிருக்கிறோமா? கண்ணை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்குறோமா? பல்லை பற்றி கவலைப்பட்டுருக்குறோமா? காதை பற்றி கவலைப்பட்டுருக்குறோமா? ஏன்? அதெல்லாம் நல்லா இருக்கு. பல்லில் திடீர்னு ஒரு சொத்தை வந்துருச்சுன்னு வச்சுங்க, பல்லை தவிர ஒன்றையும் நம்மளால் நினைக்க முடியாது. ஒரு சொத்தை வந்துருச்சுன்னா நம்ம நினைப்பு பூரா எங்கே இருக்கும்? பல்லையே தான் நினச்சிட்டு இருப்போம். வலிக்குது 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 வலிக்குது, வேற ஒன்றும் தெரியாது. அப்போ இருக்கிற வரைக்கும் அதை நம்ம நினைக்க போகிறதில்லை, அது தொந்தரவு பண்ண போகிறோம். அப்போது இந்த பல்லு இது வரைக்கும் ஏன் நல்லா இருந்தது? யார் செஞ்சது? அவர் செஞ்சு. நினச்சி பார்த்தோமா? நினச்சி பார்த்ததில்லை. மூச்சு வெளியே போனது உள்ளே வந்தது யாரால? அவரால். நினச்சி பார்த்தோமா? இல்லை. கண்ணு தெரிகிற வரைக்கும் அவரால். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் நினச்சி பாருங்கள். மண்ணீர், கல்லீர், இதயம், நரம்பு, எலும்பு எல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது என்று சொன்னால் அவன் நமக்கு செய்கிற உபகாரம். நீங்கள் அப்படி ஏற்கனவே பல முறை சொன்னது தான். காலை மலமோடு கடும்பகட் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். எந்திரிச்சா பெருமான் எழுப்பி விட்டுட்டாருன்னு அர்த்தம். பிழைக்கணும். என்னது? மலம். காலையில் எந்திரிச்சுன்னே நல்லா போச்சுன்னா பெருமானே என்னுடைய உபகாரம், நல்லா மலம் போச்சியா சொல்லணும். ஏன்? போகலைன்னா தான் தெரியும் வம்பு. 2 நாள் போகலன்னா ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் இல்லைங்களா? காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி நித்திரை யாத்திரை. நல்லா எந்திரிச்சா பெருமானது உபகாரம், படுத்த உடனே தூங்குனா பெருமானது உபகாரம், சாப்பிட்டது ஜீரணமானா பெருமானுடைய உபகாரம், சாப்பிட்டது ஒழுங்காக வெளியே போனா பெருமானது உபகாரம், வண்டி எடுத்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தா பெருமானுடைய உபகாரம். என்னைக்காவது நினச்சிருப்போமா? யோசிச்சு பாருங்க. ஒரு வண்டியை எடுக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், எத்தனை தடவை? 1000 முறை போயிருப்போம், 1,00,000 முறை போயிருப்போம். ஒவ்வொரு தடவையும் பெருமான் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம போய் சேருவதற்கும் ஒரு விபத்து நடவதற்கும் வேறுபாடு என்ன தெரியுங்களா? மயிரிழை தான். நம்ம ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு என்னது? நம்ம புத்திசாலித்தனமாக வண்டி ஓட்டணும், எனக்கு இத்தனை வருஷமா வண்டி ஓட்ட தெரியும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு? மயிரிழை வேறுபாடு. நம்ம காரில் போகிறோம்னா அப்படி போகும்போது அப்படி கட்டு எடுத்து போயிட்டே இருப்போம், போகிற வரைக்கும் தெரியாது. எங்கேயாவது போய் முட்டினாதான் தெரியும் அது என்ன அடுத்தடுத்த விளைவுகள் என்னவா வேணாலும் இருக்கலாம்.